ஆதி பாரதி சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏகாம்பரமும் பவானியும் வாசலுக்கு வெளியே ஆளுங்களை செட் பண்ணி வைக்கிறாங்க. இங்க மண்டபத்தை சுத்தி ஆளுங்க இருக்கணும். துரை வந்தான்னா அவனை அப்படியே கமக்கமா பிடிச்சிருங்க. அவனை மட்டும் மண்டபத்துக்குள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்களும் சரிங்க நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. அங்க மஞ்சள் கலர் போட்டு ஒரு பொம்மையோட ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் துரையா இருக்கு. துரை அங்கதான் இருக்காரு. இது தெரியாம இவங்க எல்லாரும் போட்ட பிளான் துரை கேட்டுட்டு தான் இருக்காரு. இங்க பவானியும் ஏகாம்பரமும் டே கவனமா இருக்கணும்டா, ஒரு வேளை அப்படி தப்பிக்க விட்டுட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன், நான் யாருன்னு தெரியுமல்ல அப்படின்னு பவானி மிரட்டிட்டு இருக்காங்க. மேடம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம், துரை உள்ள வராம நாங்க பாத்துக்கிறோம், அவன் மட்டும் எங்க கண்ணுல படட்டும், அவனை அதே இடத்துல முடிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பவானி. லண்டன் பாட்டி உண்மை தெரிஞ்சதும் மித்ரா கிட்டையும் சுதாகர் கிட்டையும் ஆதியும் பாரதியும் புருஷ மண்டாட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ மித்ராவும் சுதாகரும் மறைக்க முடியாம ஆமா அவங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டி தான், ஆனால் ஆதியை நான் விரும்பிட்டேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறாங்க மித்ரா. இது கேட்ட பாட்டி இது உனக்கு அசிங்கமா இல்லையா, ஏண்டி கட்டினவனை கட்டிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா, ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வந்து இவ தான் என் குடும்பம், இதுதான் என் குடும்பம் பிள்ளைங்கன்னு சொல்லி போயிட்டான்னா அப்போ உன்னோட நிலைமை என்ன ஆகும், இந்த ஊருக்குள்ள உன்னை பத்தி என்ன பேசுவாங்க, உன்னோட வாழ்க்கை வீணா போயிரும் மித்ரா, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க பாட்டி. இது கேட்ட சுதாகரும் மித்ராவும் ஐயோ என்னது பாட்டி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா கல்யாணமே நின்றுடுமே, அதுக்கப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாம் நடக்காம போயிடும், மித்ரா பாட்டி என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு கஞ்சாட பண்றாங்க சுதாகர். இதை பாருங்க பாட்டி, நான் ரொம்ப நாள் ஆதியை விரும்புறேன், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இதுல நீங்க ஏதாவது இடத்துல பண்ணினீங்க அப்புறம் நான் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு மித்ரா மிரட்டுறாங்க. அது கேட்ட பாட்டி சொல்றாங்க, ஏ மித்ரா நீ நல்லவன் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இவ்வளவு மோசமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, பாரதியோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அப்படி என்னடே சுகத்துக்காங்க போற, இங்க பாரு நான் சொல்றது கேளு, ஒழுங்கு மரியாதையே இந்த வாழ்க்கையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் விட்டுரு, உனக்கு வேறொரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க பாட்டி. இதை பாருங்க பாட்டி, நீங்க என் வாழ்க்கையில ஏதாவது சொதப்பி வச்சிங்க அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்குங்கிறாங்க. என்னடி என்னையே மிரட்டுறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா நீங்க இப்படியெல்லாம் போய் வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க மித்ரா. அப்படி தாண்டி சொல்லுவேன், எல்லாரும் முன்னாடியும் நான் போய் சொல்லத்தான் போறேன்ட்டு பாட்டி திரும்பும்போது அப்போ மித்ரா பாட்டியை இழுத்து தள்ளி செவுத்துல அடிச்சிடுறாங்க. செவுத்துல அடிச்ச வேகத்துல பாட்டிக்கு பின்தலையில ரத்தம் வந்துருச்சு. வந்ததும் அப்படியே கீழே விழுந்து மயங்கி சரிஞ்சு கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் சுதாகரும் மித்ராவும் பதட்டப்படுறாங்க. ஐயோ மித்ரா என்னடி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே இப்போ என்ன பண்றது, எனக்கு இப்போ கை காலெல்லாம் நடுங்குதுங்கிறாங்க. சரி விடு கட்டில கடியில் படுக்க வச்சலாம், யாராவது வந்தா சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டில் கடியில் உருட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில கதவு தடன்னு தட்டுறாங்க. யாரடா அதுன்னு பார்த்தா பாரதி வந்து நிற்கிறாங்க. பாரதி வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததும் ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்கிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன, நீ வந்த வேலையை சொல்லுங்கிறாங்க. நான் லண்டன் பாட்டியை தேடிட்டு வந்தேங்கிறாங்க. அவங்க ஒன்றும் இங்கே இல்லை வெளியில் போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்மளை ஏன் இப்படி விரட்டுறாங்கன்னு பாரதிக்கு சந்தேகமாகவே இருக்குது. அப்போ பாட்டி எங்கே போயிருப்பாங்க காணுமே, ஆனால் மித்ரா ரூம்லேயும் இல்லை, எங்கே தான் போனாங்கன்னு தெரியல, என் கண்ணில் இவ்வளோ நேரமாக தட்டுப்பள்ளி அப்படின்னு பாரதி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் பதட்டப்பட்டு இருக்காங்க. மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. அதை கண்டதும் மித்ரா உடனே பதட்டப்படுறாங்க. என் மித்ரா இப்படியெல்லாம் பயந்து நிற்காத, யார் வந்தாலும் சரி நீ சமாளிக்கிற வழியை பாரு, நீ கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு யாரை கண்டும் பயந்துடாத, நடந்த விஷயத்தை யார்கிட்டையும் காட்டி கொடுத்துடாத, நீ பதட்டப்படுறதையும் பயக்கிறதையும் பார்த்தா நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு, நீ கொஞ்சம் தைரியமா இருங்கிறாங்க சுதாகர். அண்ணே என்னால் முடியல, பாட்டிக்கு இப்படி ஆகி போச்சு, நம்ம நல்லா இருக்கணும்னு பாட்டி நினைச்சாங்க, பாவம் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு பாட்டி அவ்வளோ தூரம் இருந்து வந்தவங்களுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு எனக்கு கவலையாக இருக்குதுங்கிறாங்க மித்ரா. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத மித்ராங்கிறாரு சுதாகர். சரி யாரோ கதவு தட்டுறாங்க, திறங்கன்னு சொல்லி திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா பவானியும் ஏகாம்பரமும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து இவங்க முகத்தை பார்த்ததும் என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க பவானி. அப்புறம் நடந்ததை சொல்றாங்க. பாட்டி கீழே தான் கட்டில் கடியில் வச்சிருக்கோங்கிறாங்க. அதை பார்த்த பவானி ஓஹோ அப்படியா, பாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அவ்வளவு தைரிய துணிச்சல் வந்துருச்சா, சரி நீங்க செஞ்ச காரியம் நல்லதுதான், இந்த பாட்டியை எப்படி வெளியே கொண்டு போகணுமோ அப்படி நான் வெளியே கொண்டு போயிடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை வர சொல்றேன்னு பவானி அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள நீங்கள் சாக்கு பையில் போட்டு வெளியில் கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல வச்சுருங்கங்கிறாங்க. இதை கேட்டு ஆளுங்களும் சரி மேடம் நீங்கள் எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் வரோங்கிறாங்க. டே இப்போ வந்துடாதீங்கடா, மண்டபத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த நேரம் பார்த்து பாட்டியை வெளியில் தூக்கிட்டு போக முடியாது, மித்ரான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க சொல்லும்போது நீங்கள் வந்தீங்கன்னா போதும், அவங்களே அந்த சாக்கு பையில் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா காய்கறி கொண்டு போகிற மாதிரி அவங்கள வெளியில் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுருங்கங்கிறாங்க ஏகாம்பரம். இதை கேட்டு ஆடியாளுங்களும் சரிங்க சார் நீங்கள் கூப்பிடும்போது வரோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மித்ரா பயப்படுறாங்க. ஐயோ தப்பு மேலே தப்பு பண்ணுறோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இப்போ நந்தினி வந்து கேட்டேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மறுபடியும் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அங்கே கதவை திறக்கிறாங்க. நந்தினி தான் வந்து நிற்கிறாங்க. நந்தினி வந்து பார்த்துட்டு என்னது எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா, ஆமாம் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, பாட்டி எங்கே காணவே காணா, நானும் எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்தேன் காணுமே, எங்கே போயிட்டாங்க, மித்ரா நீ பார்த்தியா அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. அப்போ மித்ரா பயத்துலேயே நடுங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சுதாகர் மித்ரா நீ கவலைப்படாத, நந்தினி பாட்டி தானே கேட்குற, பாட்டி
பாட்டி தான் மித்ராவும் தேடிட்டு இருந்தா. ஆனா காலையிலேருந்து நாங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்தோம். எங்கேயுமே காணோம். ஆனா பாட்டி எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அநேகமா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அந்த வேண்டுதல் முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க தேட வேண்டாம், அமைதியா இருங்கிறாங்க சுதாகர். இத கேட்ட நந்தினி, அப்படியா சொல்றீங்க? பாட்டி கோயிலுக்கு தான் போயிருப்பாங்களா? சரி, எந்த கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்கிறாங்க. சுதாகருக்கு கோவம் வருது. இத பாரு நந்தினி, இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்க. போனவங்க அவங்களா திரும்பி வருவாங்க. நீ ஏன் இப்படி எங்கள போட்டு உயிர் எடுக்கிற? பேசாம அமைதியா இரு. பாட்டி போனவங்க வர தெரியுமல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நந்தினி, சரி, சரி, சரி மாமா கோவப்படாதீங்க. பாட்டிய எவ்வளவு நேரமா காணோம். அதுதான் காணுமேன்னு நான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் கோவப்பட்டுக்காதீங்க மாமா. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. நீ போய் மீனா கூட சேர்ந்து புரோகிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணு போ அப்படின்னு சொல்லி சுதாகர் நந்தினியை விரட்டுறாங்க. நந்தினியும் சரி மாமா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாரதி லண்டன் பாட்டியை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே மீனாவும் திலகா பாட்டியும் வந்து நிற்கிறாங்க. பாரதி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க. கேளுங்கம்மா. ஆமா, நீ என்ன யாரையும் தேடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, லண்டன் பாட்டி தான் காணான்னு கேட்குறாங்க. அதுக்கு திலகா பாட்டி சொல்றாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாரதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதையும் நீயும் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்கும்போது அப்போ பாரதி சொல்றாங்க, நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தாங்கிறாங்க. அப்போ ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? 2 பேத்துக்கு சண்டையா? புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா சண்டை வராமலா இருக்கும். ஆனா இப்படி இன்னொரு பொண்ணுக்கு உன் புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்க நீ சம்மதிச்ச பாரதி அப்படின்னு திலகா பாட்டி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, என் மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறையாக கேட்கறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மைதான். ஆனால் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். அவருக்கு பழைய நினைவுகள் வரக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு பழைய நினைவு வந்தால் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலை. அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும்னு நான் விட்டுட்டேங்கிறாங்க. உனக்காட்ட பெரிய மனசு யாருக்குமே இல்லை பாரதி. ஆனாலும் நீ மித்ராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பு. மித்ரா ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது. உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிருந்தும் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறா பாரு, அது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் நீ தான் ஏதோ ஆதாரத்தை காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்கிற. ஏதாவது ஆதாரத்தை காட்டி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடு பாரதி. நீயே ஆடி குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் என்னோட விருப்பம். என்னோட விருப்பம் நிறைவேறணும்னு நான் வேண்டிக்கிறேங்கிறாங்க திலகா பாட்டி. எனக்காக நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாரதி கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் மண்டபத்தில் இருக்கும்போது நான் மீனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனேன். உன்னோட ரூமில் தான் இந்த ஆதாரத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆதியும் பாரதியும் கல்யாண போட்டோவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் பாரதி. நான் அப்போ இருந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் மீனா தான் நம்பலை. உங்கள் 2 பேர்த்தோட கல்யாண ஃபோட்டோவையும் காட்டி தான் இப்போ உண்மையவே நம்ப வச்சேன். இப்போ கூட மீனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்பினா அப்படின்னு சொல்கிறாங்க திலகா பாட்டி. இது கேட்ட பாரதி, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. சரி நான் லண்டன் பாட்டியை தேடி பார்க்குறேங்கிறாங்க. சரிம்மா போய் தேடிப்பாரு. எப்படியோ ஆதாரம் கிடச்சி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா. சீக்கிரமாக நீயும் அதையும் ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறத எங்களோட விருப்பங்கிறாங்க பாட்டியும் மீனாவும். ஆனந்த மித்ராவை கல்யாணம் பண்ணியே தீரணுன்ட்டு அவங்க 2 ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ரவுடிங்களும் அந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பாருங்கடா, நான் சொல்கிற மாதிரி இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போங்க. யாராவது கேட்டாங்கன்னா காய்கறி மூட்டைன்னு சொல்லிடுங்க. இந்த மூட்டையை அங்கே சமையல் கட்டில் வச்சுட்டு மித்ராவை இந்த சாக்கில் போட்டு தான் பின்வழியாக கொண்டு போய் அவள் கோயிலில் வச்சு தான் அவளை நான் தாலி கட்டணுங்கிறாங்க. இது கேட்ட ரவுடிங்களும் சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பிளான் படி நம்ம மித்ராவை கடத்திடுவோம் அப்படின்ட்டு அந்த 2 ரவுடிங்களும் ஆனந்த் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இதை பவானியும் ஏகாம்பரமும் பார்த்துட்டு என்ன ஆனந்து இது என்ன மூட்டை அப்படின்னு கேட்குறாங்க. சமையலுக்கு தேவையான காய்கறிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அந்த செக்ஷனில் நீ ரொம்ப பார்த்து அக்கறையாக செய்யறியோ விஷயம் தான். அதுக்காக நீ ஒன்றும் இவ்வளோவெல்லாம் அக்கறைப்பட வேண்டியதில்லைன்னு பவானி சொல்கிறாங்க. சரிம்மா, என்னமோ அண்ணனோட கல்யாணமேனு நான் அக்கறையாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க. சரிப்பா, ஓரளவுக்கு கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே ஆனந்து அந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு டேய் இந்த ரூமில் தான் மித்ரா இருக்கா, மித்ரால அழுங்காமல் இந்த சாக்கில் போட்டு கட்டிட்டு வந்துருங்கிறாங்க. அந்த ரவுடிங்களும் மித்ரா ரொம்ப தடதடன்னு தட்டுறாங்க. மித்ரா மட்டும்தான் இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது மித்ரா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, எதுக்கு இப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. கூப்பிடலினாலும் எங்கள் ஓனர் சொல்லிட்டாங்க. எங்கள் முதலாளி சொன்னதுனால அவங்க சொன்ன வேலையை நாங்கள் கரெக்டாக செய்யணுமல்ல அப்படின்னு கையில் வச்சுருந்தா அந்த கர்ச்சீப் துணியை, அதுவும் மயக்க மருந்து போட்டதை மித்ரா முகத்தில் வச்சு அமுத்தி பிடிக்கிறாங்க. அப்போ மித்ரா மயங்கிடுறாங்க. மயங்கினதுக்கு அப்புறமா மித்ராவை சாக்கில் போட்டு கட்டி அதை ஒரு காய்கறி மூட்டையாடு தூக்கிட்டு போகிறாங்க. மித்ராவை சாக்கில் போட்டு கட்டி மித்ராவை மண்டபத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஆனந்தும் மித்ராவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் போய் மித்ரா கழுத்தில் தாலி கட்டி